ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்கே வைஸ் ராசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுவிதமான அல்வா பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு இருந்ததை நல்லா நாளே ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்துச்சி நல்லா நெய்யை அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா பால் நல்லா திக்காகவும் இருக்கணும், ஒரு திப்பியும் இல்லாமல் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். நல்லா திப்பி இருக்கக்கூடாது. நல்லா திக்காக வடிகட்டிட்டு நல்லா கனமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா ஜெல்லி மாதிரி ஒரு தளன்னு வரும், கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா அடி பிடிக்காமல் இருக்கணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கிண்டிகிட்டு இருக்கணும், கைவிடாமல் கிண்டிகிட்டு இருங்க. கொஞ்சம் திக்காக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் 1 கப்பு பாலுனா 2 கப்பு அளவுக்கு வெல்லம், இல்லை 1½ கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வெல்லத்தையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடுங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு வாணலில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நறுக்கி வச்ச முந்திரி, பாதாம், கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து நல்ல நெய்யோட, காஞ்ச நெய்யோடு சுட சுட அதில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா அந்த வாணல்லே நெய்க்கு ஊற்றி நம்ம வறுத்த வாணல்லே போட்டு கிண்டும்போது நல்லா இன்னும் சூப்பராக உங்களுக்கு வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கெட்டியாக நல்லா வரும் உங்களுக்கு. சுருண்டு போய் நல்லா கெட்டியாக ஒரு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் உங்களுக்கு. நல்லா கிண்டிகிட்டு இருந்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரியே வரும். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் நல்லா நெய் விட்டு, இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டிகிட்டு இருங்க. அந்த வாணலை ஒட்டாமல் நல்லா அப்படியே கெட்டியாக திரண்டு வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. நல்லா கோந்து மாதிரி நல்லா அழகாக நல்லா இருக்கு பாருங்கள், அதே மாதிரியே வரணும். இது நல்ல ஒரு சத்தான ஒரு டிஷ்ஷு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.